இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சிங்கப்பெண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வாரத்துக்கு என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றின விவரத்தை தான் இந்த ப்ரோமோவில் நமக்கு காட்டியிருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, எப்போதும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். என்னென்னா, நம்ம ஆனந்த் வந்து இந்த போட்டியில் அந்த உடஞ்ச கையோட கலந்துக்கிடுதாங்க. இதுக்கு என்னென்ன தடை வருது, இதை வந்து கருணாகரனும் மித்ராவும் என்னென்ன பண்ணி அவளை எப்படியா அந்த போட்டியில் ஜெயிக்க விடாமல் பண்ணிடணுன்ட்டு எவ்வளோ சூழ்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அதே மீறி அவங்க ஜெயிக்காங்களா இல்லையாங்கிறது தான் பல டெஸ்ட்டுகளை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயும் நிறையா விஷயங்கள் எப்படி எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயம் நடக்க இருக்குங்கிறத நமக்கு தெளிவாக காட்ட போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் முக்கியமாக நமக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, அவள் இந்த போட்டியில் பணத்துக்காக கலந்துக்கிடலை. ஆக்சுவலி பணம் தேவை இருக்குது, தனக்கு வேணுங்கிறதுனால அவள் இந்த போட்டியில் கலந்துக்கிடுங்கிறது தான் உண்மை. அவளுக்கு ஏன் தேவை இருக்குன்னா, தன்னோட அக்கா கல்யாணத்தை அவள் நடத்தியே ஆகணும். தன்னோட அப்பாவுக்கு அவள் வாக்கு கொடுத்துருக்காங்கிறத அதை நிறைவேற்றி ஆகணுங்கிறக்காண்டி இந்த போட்டியில் கடுமையாக கை உடஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட அக்கா கல்யாணம் நடக்கணுங்கிறதுனால ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த ஆனந்தி வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா. கண்டிப்பாக அவள் நல்ல மனசுக்கே இந்த போட்டியில் ஜெயிப்பான்னு நமக்கும் என்ன வரும். அதே போல் கண்டிப்பாக அவள் அந்த போட்டியில் ஜெயிப்பாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயமும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே தீங்குன்னு நினச்சவங்க அழிஞ்சு தான் போவாங்கங்கிறது தான் உண்மை. அதே போல் கடைசி நேரத்தில் மூக்குடைஞ்சு போகிறாங்க நம்ம மித்ராவும் கருணாகரனும். இன்னொரு பக்கம் அவளுக்கு ஊக்குவிக்கிற விதமாக நம்ம அன்பு வந்து ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டுட்டு இருக்காருங்க, இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து ஆனந்தி பெருமளவாக இந்த இவ்வளோ பெருமளவாக என்னென்ன நேர்மையாக எப்படி உழைச்சி ஜெயிக்க போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நேர்மையாக தான் உழைச்சி ஜெயிப்பாள். ஆனால் அவள் எப்படி ஜெயிக்க போகிறா, அதால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்க போகிறாங்கிறது தான் உண்மை. நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவளுக்கு பல பிரச்சனை அந்த மிஷின்லேயே இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம கருணாகரன் வந்து அந்த மிஷின்லேயே ஒவ்வொரு விஷயத்த வந்து அவளுக்கு தாறுமாறாக வச்சு விட்ருக்காங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரோமோவில் ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க, அந்த ஊசி வந்து தன்னோட ஆனந்த் கையில் வந்து குத்தி கிழிச்சிருக்கும். அதில் வந்து அவளுக்கு வந்து பிளட் அதிகமாக போயிருக்கும். அதனால் அந்த துணியை கூட அவளால் ஒழுங்காக பிடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை எப்படி மேனேஜ் பண்ணி இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற போது நமக்கு ஒரு வகையில் திக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு அந்த தன்னோட அக்கா கல்யாணத்தை நடத்த யாராலுமே இப்படி போராட முடியாங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக அந்த போட்டியில் ஆனந்த் ஜெயிக்கணுங்கிறத எல்லாருடைய அபிப்பிராயமும். ஜெயிச்சு நல்லபடியாக அந்த காசால் அக்காவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறத அடுத்த சொல்ல நமக்கு காட்டுவாங்கங்கிறதே எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நல்லபடியாக போயிட்டு எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.